ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிர்கிஸ்தானில் எம்பிபிஎஸ் வந்து எப்படி வந்து யூனிவர்சிட்டிஸை வந்து எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நீட் வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க. எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் ஆஃப் டம் 80% வந்து பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணுறீங்க. கிர்கிஸ்தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஒஸ்டான கண்ட்ரி எம்பிபிஎஸ்க்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பூர் கிளினிக்கல் எக்ஸ்போஷர், ஃபுட் நல்லா கிடைக்கிறது இல்லை. ஸோ ஹாஸ்டல் வந்து ஓல்டு பில்டிங்ஸு, ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நடக்காது. ஸோ லோக்கல் ஸ்டாஃப்ஸு இருக்குது, அவங்களோட அக்சென்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ எப்படி வந்து அக்சென்ட் வேறு மாதிரி இருந்தால் எப்படி வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளினிக்கல் 5th இயர் வரைக்கும் 6th இயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் கிளினிக்கல் எக்ஸ்போசர் இல்லாமல் வந்து பாஸ் அவுட் ஆகி இந்தியா வந்து ஃபம்சி அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் உள்ள ஃபஸ்ட்டு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான். பட் சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அடுத்தது கேஎஸ்எம்ஏயாக இருக்கட்டும், ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். பட் இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா கேஎஸ்எம்ஏலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸ் அதிகமாகும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டா, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா, ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் வந்து 2 times வச்சு பாஸ் அவுட் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, பேப்பருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஓஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் என்ன ஒரு பெட்டரான மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டாஃப், தமிழ் ஸ்டாஃப்ஸே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. லோக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, தமிழ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த 1500 மேலே கரண்ட்டில் வந்து இப்போது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்வரான்மெண்ட்டை வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஸ்டடிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கண்ட்ரி ஒரு ஃபியர் இருக்காது, சிறப்பாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க ஃபீல் மாதிரியே இருக்கும். ஸோ கேஎஸ்எம்ஏல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு, சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் சவுத் இந்தியன்ஸ் ரொம்ப லெஸ் நம்பர்லாம் இருக்காங்க. ஸோ நார்த் இந்தியன் பற்றி தெரியும், அவங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் வந்து செட் ஆகாது, ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகும், கேங்ஸ்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்து கேஎஸ்எம்ஏல இருக்குது. அதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால லோக்கல் மேனேஜ்மெண்ட்டு. பட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து சூப்பராகவே கிடைக்குது. இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி ஐட்டமே அவங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் ப்ரொவைட் பண்ணாங்க ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். எதுக்கு வந்து நான் இப்போ இந்த கிர்கிஸ்தான் வந்து ஒரு மோசமான மரபுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் கம்பேர் பண்ணும்போது கிர்கிஸ்தானில் வந்து சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. பர் இயருக்கு வந்து 5 to 6 lakhs வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சில ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படி தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி ஏசியன் இன்டர்நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். பட் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், புவர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கனால அவங்களுக்கு வந்து ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓல்டு பில்டிங் 1940 சம்திங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஸ் இருக்குது. பட் நம்மளால் வந்து பேஷண்ட் தொட விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் பேரியர். லோக்கல் பீப்புள்ஸ் வந்து கிர்கிஸ் லாங்குவேஜ் பேசுவாங்க, பட் நம்மளை வந்து தொட விட மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னால. அந்த மாதிரி அங்கே உள்ள கண்ட்ரிஸ் அப்படி இருக்குது. பட் ஒன் ஆஃப் த இது கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நார்மலாகவே வந்து பேஷண்ட் எக்ஸ்போஷர், கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும், பேஷண்ட்ஸ் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நல்லா கற்றுக்கலாம், ட்ரெயின் அப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்டரை வந்து கெடாவை தொடாமல் வந்து ஒரு முழுமையான டாக்டர் ஆக முடியாது. சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்க சிலிக்கான் பொம்மையை வச்சு டீச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து லைவ் கெடாவில் வந்து எங்கே இருக்குது, எந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக வந்து இது பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து லைவ் கெடாவர் கிளாஸஸ் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் வந்து டீச் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. எப்படி வந்து நீங்கள் லெசன் வந்துட்டு புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல.
பட் லேர்னிங் வந்து இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான வந்து மெடிக்கோஸை வந்து நம்ம கன்வெர்ட் ஆக முடியாது. ஸோ யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணேன்.